மதுரை நரிமேடு சோனையார் கோயில் தெருவில் நான் வந்து அச்சாபீஸ் வச்சு பொழப்பு நடத்திட்டு வரேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நடிகர் சூரியனுடைய தம்பி லட்சுமணன் அவர்கள் வந்து என்னுடைய கடையை ஆக்கிரமிச்சிருந்தாரு. அதை 4-5 பேர்கிட்ட சொல்லி முறையாக வந்து தகுந்த ஆலோசனை சொல்லுங்கள், அவருக்கு எடுக்க சொல்லுங்கள், எனக்கு வந்து இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி நான் பலமுறை சொன்னேன். ஆனால் அப்படி அதை அவர் கண்டுக்கல. திரும்ப வந்து அந்த என் கடையை உடச்சி பூட்டை வந்து போட்டு இப்போ வேறு பூட்டு போட்டிருக்காங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பல தடவை முயற்சி பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீ லட்சுமணன் சாவி இருக்கு போய் வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. நடிகர் சூரியனுடைய தூண்டுதலின் பேரில் நடக்குதா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு முறையாக இருக்காரு. ஆனால் அவர் வேற கெடுக்கிற மாதிரி அவருடைய தம்பிகள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் கடையை பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு. கடையில் 2 பக்கம் பார்க்கிங் போட்டிருக்காங்க. கடை யாருமே அங்கே போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல. அது வந்து ஒரு பள்ளிக்கூடம், அதிகமாக பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நரிமேடுன்றது வந்து ஒரு 10 பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பகுதியில். ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, வர முடியல. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாகனங்கள் எதுவும் போக முடியல. அந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பு. நடிகர் சூர்யா அவர்களுடைய பேரை சொல்லியா அவங்க டிக்கெட் வந்து மதுரை முழுவதும் நடத்துறாங்க. நல்லபடியாக அவங்க தொழில் நடத்தணும், அதை பற்றி நம்ம எந்த குறையும் இல்லை. இப்படி பொதுமக்களுக்கு வந்து அருகே இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல். அந்த கடையை வந்து அவங்களுடைய பணபலத்தை வச்சு அவங்க வந்து விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து அத்துமீறாங்க. இது சம்பந்தமான காவல்துறையில வந்து புகார் மனு கொடுத்தாலும் நடவடிக்கையே இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளா நான் மனு கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஐயா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திச்சு இன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன். நம்மள மாதிரி பத்திரிகை துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரி துறைகள் தான் எனக்கு வந்து ஒரு ஆதரவாக நிற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களை நம்பி நான் வந்திருக்கேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். இவங்க கடை வந்து எனக்கு உரிமை இல்லை, நான் அவருக்கு உரிமை இல்லை. அவரு வாடகைக்கு தான் இருக்காரு, நானும் வாடகைக்கு தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணிக்க சொன்னா முறையா காலி பண்ணிக்கிற போறேன், எனக்கு அதுல வந்து ஆட்சேபனை கிடையாது. ஆனா அதுக்கு உன்னால வந்து இவங்க வந்து பணபலத்தை வச்சுக்கிட்டு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க. போறவள்ள வர்றவள்ள 4 பேர் அவங்க நிறைய ஆட்கள் வச்சிருக்கிறதுனால வந்து எனக்கு கொலை மிரட்டலாம் பயமா இருக்குது. என் மேல ஏதாவது வந்து அவர் ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற பயந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். பத்திரிகை துறை தான் எனக்கு பாதுகாப்பா இருக்குன்றத நான் உணர்றேன். கொஞ்சம் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன். அது அவங்களால வந்து அவங்க வந்து பெண்மணி, அவங்க வந்து அவங்கள்ட்ட ஆண்கள் கிடையாது. அதனால அவங்களால வந்து தொடர்ந்து வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. வாடகைக்கு தான் நான் அதையும் நாம ஆக்கிரமிப்பு பண்ண பாக்குறாங்க. அவங்க ஒண்ணுல வணிகத்தை வந்து விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்துறதுக்காக வந்து அண்டைய பக்கத்துல இருக்க கடைக்காரர்களை பூரா மொத்தத்துக்கு விலைக்கு வாங்க பாக்குறாங்க பணத்தை வச்சு. மேல விடாம ஜாமான் சட்டை பூரா அள்ளி வச்சுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போன்றாங்க. அதை ஒத்துக்கிறாங்க. நான் தொலைபேசி பண்றப்ப எனக்கு தொலைபேசியில சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க தான் பூட்டை உடச்சு எடுத்து வச்சிருக்கோம், பூட்டை உடச்சோம்ன்ற சொல்ல எங்கிட்ட இருக்கு, நீங்க ஆவணங்களை வந்து வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. பூட்டு மாறி வேற பூட்டு போட்டாங்க, அவங்க ஒரு பூட்டு போட்டாங்க. ஒத்துக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கிறாங்க, நாங்க வேற பூட்டு போட்டுருக்கோம் ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து சூரி சைடுல இருந்து அவங்க சூரி சைடுல இருந்து நான் பேசல. பூட்டு போட்டுக்க வந்து சூரியனுடைய தம்பி தான் போட்டிருக்காரு. சூரியனுடைய தம்பி திரு லட்சுமணன் அவர் தான் பூட்டு போட்டிருக்காரு. என் பேர் முத்துசாமி. அலைகள் அச்சகம் சொல்லி அங்க வந்து நான் வச்சிருக்கேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.